காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், திருப்பெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளில் திமுக அரசால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், திருப்பெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக அரசால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான திமுகவின் அரசை கண்டித்து காஞ்சிபுரம் காவலான் கேட் அருகே மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் வைகை செல்வன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார். கழக அமைப்பு செயலாளர்கள் பாலாஜாபாத் கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மணந்தபுரம் பழனி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சத்யா, மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் வேணுகோபால், கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார், கழக சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பட்டூர் இம்தியாஸ், கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு, கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சதீஷ், மாநில போக்குவரத்து பிரிவு துணைத் தலைவர் மனோகரன், வட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில் ராஜன், ரேவர் ராட்சாயினி சுந்தரராஜன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சேகர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சோமசுந்தரம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கணேசன், மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் மதன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம், மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநரணி செயலாளர் சேகர், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் பழனி, பகுதி கழக செயலாளர்கள் ஸ்டாலின், பாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியிலே பங்கேற்ற டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், மனித நேயமிக்க தலைவி மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வீக பொதுச் செயலாளர், எதிர்கட்சியினுடைய தலைவர், 2000 பொறுப்பேற்கக்கூடிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நீக்கிடே 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 பயப்படாதே 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 எஸ்ஐஆரை பார்த்து ஸ்டாலின் அரசே பயப்படாதே 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 ஒளியாதே 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 எஸ்ஐஆரை பார்த்து ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் ஓட்டு மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் விடிய திமுக ஆட்சியை விடிய திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் தலைமையில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அயராது உழைப்போம். சமூக சேவை மனப்பான்மையை வளப்படுத்தும் விதமாக ஆத்தூர் பிருந்தாவன் பள்ளியின் சமூக சேவை குழுவை சார்ந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு சமூக பணிகளை செய்து பொதுமக்களின் பாராட்டையும் பெற்று வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அன்பு தொண்டு நிலையம், முதியோர் இல்லம், பாரதபுரம் திருமணி இல்லத்தில் உள்ள முதியோர்களை மகிழ்விக்கும் விதமாக பாடல் பாடியும் நடனமாடியும் அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் அனுபவங்களை அறிந்து கொண்டனர். மேலும் முதியோர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தினை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இக்குழுவின் சார்பாக முதியோர்களுக்கு மதிய உணவை வழங்கிய பிருந்தாவன் பள்ளியின் சமூக சேவை குழுவை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.
தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை சங்கம் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலக சங்கம் இணைந்து நடத்தும் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் செயல்படுத்திடும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் UADD 2.0 உழவர்களை பாதிக்கக்கூடிய களப்பணியாளர்கள் இணைப்பினை கைவிட வலியுறுத்தியும், உழவர் பெருமக்களின் அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய தோட்டக்கலை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய UADD 2.0 திட்டத்தை உடனடியாக நிறுத்த கோரியும், தோட்டக்கலை பட்டம் மற்றும் பட்டதாரியர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய UADD 2.0 திட்டத்தை கைவிட கோரியும், வேளாண் விஞ்ஞானிகளை கொண்டு குழு அமைத்து பரிந்துரை அடிப்படையில் செயல்படுத்தப்படாத UAAD 2.0 திட்டத்தை கைவிட கோரியும், தோட்டக்கலைத்துறை கள அலுவலர்களை அவசர காலத்தில் பணியிட பயிற்சி செய்திடுவதை உடனடியாக நிறுத்திட கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து பல்வேறு அரசு தோட்டக்கலை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதிய அரசாணையை கைவிடுக 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 பணியாளர்களை இணைக்கும் UADD திட்டத்தை கைவிடுக 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 களப்பணியாளர்களை அரசாணையை கைவிடுக நிறுத்திடுக 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 விவசாயிகளை பாதிக்கும் புதிய திட்டத்தை நிறுத்திடுக 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 விவசாயிகள் நலனை கைவிடுக விவசாயிகள் நலனை கைவிடுக 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 களப்பணியாளர்களை இணைக்கும் கிழக்கு தாம்பரத்தில் சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளின் 79வது குரு பூஜை விழாவில் இலவச IAS பயிற்சி முகாம் துவக்கப்பட்டது. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் ராஜகீழப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளின் 79வது ஆண்டு குரு பூஜை விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் துவங்கிய குரு பூஜை விழாவில் சிறப்பு சொற்பொழிவு, ஆராதனை, இன்னிசையுடன் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபையின் செயற்குழு தலைவர் திருஞானம் தலைமையில் 79வது குரு பூஜையை முன்னிட்டு இலவச இந்திய ஆட்சி ஆளுமை பணிக்கான பயிற்சி மையம் துவக்க விழாவில் கோயம்புத்தூர் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் கலந்து கொண்டு பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தார். விழாவில் சபையின் செயற்குழு தலைவர் செந்தில்குமார், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சச்சிதானந்த சுவாமிகளின் ஆசிகளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருக்கைலாய பரம்பரை மெய்கின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வாக்கு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் சான்றோர் மிக உடையதாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தொண்டைவள நாட்டிலே ஒரு 150 வருஷம் பாரம்பரியம் ஹிஸ்டரி உள்ள இன்ஸ்டிடியூஷனு. இதில் பல முன்னோடிகள் இதை சாமியோட தாம்பரம் சர்க்குருன்னு சொல்லுவாங்க. இவரோட ஆரிஜின் கணக்கன்பட்டி சர்க்குருன்னு சொல்லுவாங்க. கணக்கன்பட்டியிலேருந்து பல மக்களுக்கு பல செயல்கள்லாம் நல்ல செயல்கள்லாம் புரிந்து பல்லாவரத்தில் டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க ஆலோசனை கூட்டத்தில் 8 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் தற்போதைய பணி நிரந்தரம், டார்கெட் முறை, காலி பாட்டில் விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாஸ்மாக் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன், டாஸ்மாக் ஊழியர்களின் தற்போதைய பணி நிரந்தரம், பணியாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் சலுகைகள், டாஸ்மாக் வேலையில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் 8 அம்ச கோரிக்கை குறித்து அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெறும். அந்த கூட்டத்தில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்வது குறித்து மதுரையில் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார்.
காலமுறை ஊதியம், வாரி இறந்துபட்ட பணியாளர்களுடைய வாரிசுக்கு பணியமர்த்தம், மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், குறிப்பாக அரசு துறைகளில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டி முதல் வண்டலூர் வரையிலான சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளில் கடந்த 4 ஆண்டுகளாக மின் விளக்குகள் எரியாததை கண்டித்து அனைத்து கட்சி சார்பில் கையில் தீப்பந்தம் ஏந்தி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டி முதல் வண்டலூர் வரையிலான சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளில் கடந்த 4 ஆண்டுகளாக மின் விளக்குகள் எரியாததை கண்டுகொள்ளாத தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தையும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்தும், மேலும் சாலைகளை சரிவர பராமரிக்காமல் கட்டண கொள்ளையில் ஈடுபடும் பரனூர் சுங்கச்சாவடியை தடை செய்ய வலியுறுத்தியும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் பொதுமக்கள் சார்பில் கைகளில் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 4 ஆண்டுகளாக சாலையில் மின் விளக்குகள் எரியாத காரணத்தினால் இரவு நேரங்களில் ஏராளமான விபத்துகள் நடைபெறுவதுடன் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் பொருட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர் சண்முகம், தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில செய்தி தொடர்பாளர் கணேஷ் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அந்த அமைப்பினுடைய செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சிங்கை ஜனார்தனன், மாநில இணை பொருளாளர் ராமன், செயற்குழு உறுப்பினர் நாராயணன், தேவராஜ், செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கமல் மற்றும் உறுப்பினர்கள் வினோத், ஜெயகோபால், ராஜ்குமார், செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞரணி தலைவர் சந்தோஷ் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தோழமை அமைப்புகளும் பொதுநல அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கைகளில் தீப்பந்தம் ஏந்தி தங்களது கண்டனத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நம்மை போன்ற இளைஞர்கள் பின்பற்றுவது அடுத்த போராடிதான் வந்திருக்கு. அந்த இயக்கம் பிறக்கவில்லை. எனவேதான் இதுபோன்ற போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நாங்கள் வன்மையாக தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு சட்டத்தில் ஆர்டிஐல கேட்கிறோம், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிய விலக்கு பத்தி கேட்கிறோம். என்னன்னு கேட்டா அந்த ப்ராசஸ் 9-10 வருஷமா ரோடு போட்டு ப்ராசஸ், ஒரு நாளைக்கு 15 லட்சம் ரூபாய் வசூலாகக்கூடிய ரோடு. இங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிக பணம் வசூலாகக்கூடிய ரோட்ல இதுவும் பொது மக்களை ஏமாற்றும் நாடகமே 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 உத்தரமேரூர் அடுத்த சாலவாக்கம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் சைக்கிள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்புரையாற்றினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த சாலவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி, ரெட்டமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி உட்பட பல்வேறு அரசு பள்ளிகளில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மிதிவண்டிகளையும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையினையும் வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த விழாவில் சாலவாக்கம் ஒன்றிய திமுக செயலாளர் குமார், ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல், மாவட்ட குழு உறுப்பினர் சிவராமன், ரெட்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சுஜாதா ஜெயராம், தோட்டநாவல் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா தமிழ்வேந்தன், ஒன்றிய குழு உறுப்பினர் கோபி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதாவது பெற்றோரே இல்லாத ஒரு பிள்ளைகள் 10 வயது வரை அவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்குகின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா? பின்னால சொல்றீங்க, முன்னால சொல்லணும். அன்பு கரங்கள் என்று அந்த திட்டத்துக்கு பெயர் வச்சு, அதாவது ஒரு அரசாங்கம் அந்த பிள்ளைகளை தமிழ்நாடு நடந்தது. நான் முதல்வன் திட்டம்லாம்
விருதாச்சலத்தில் வீட்டில் கெட்ட சக்தி உள்ளது, பூஜை செய்தால் அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் என பயமுறுத்தி ஓராண்டுக்கு முன் செயின் பறித்த 80 வயது முதியவர் மீண்டும் அதே பாணியில் திருட முயற்சிக்கும் பொழுது தர்ம அடி கொடுத்து மருத்துவமனையில் சேர்த்ததால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெரிய கண்டியாங்குப்பம் கிராமத்தை சார்ந்த வரதராஜன் தனலட்சுமி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் வீட்டில் தனியாக இருந்த தம்பதியிடம் அங்கு வந்த சுமார் 80 வயது மதிக்கத்தக்க ஆசாமி ஒருவர், உங்கள் வீட்டில் உறவினர்கள் செய்வினை வைத்திருக்கிறார்கள், அதனை எடுத்தால்தான் உங்கள் கணவரும் உங்கள் குடும்பத்தினரும் கஷ்டமில்லாமல் வாழ முடியும் என வயதான தம்பதியிடம் பயமுறுத்தல் வார்த்தையுடன் பேசியுள்ளார். இதனை கேட்ட தனலட்சுமி வரதராஜன் தம்பதியினர் பயத்தினால் என்ன செய்ய வேண்டும் என கேட்டுள்ளனர். அதற்கு எலுமிச்சம்பழம், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட மாந்திரீக பொருட்களை வைத்து பூஜை செய்து செய்வினையை அகற்றிவிடலாம் என கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் போலி ஆசாமி தனலட்சுமி வரதராஜன் தம்பதியிடம் கருப்பு மையை உடலில் தடவியதால் சிறிது நேரத்தில் இருவரும் மயக்கத்தில் இருந்துள்ளனர். இதனை பயன்படுத்தி தனலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின், தாலியில் அணிந்திருந்த நகைகள் உள்ளிட்ட பொருட்களை போலி ஆசாமி திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து தனலட்சுமி விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே திருடி சென்றது யார் என்பதை தெரியாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதேபோல் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் திருவாரூரில் நூதன முறையில் பூஜை செய்வதாக கூறி வீட்டில் இருந்தவர்களை ஏமாற்றி நகை பணத்தை திருடியுள்ளார். இந்த நிலையில் விருத்தாச்சலம் அடுத்த கொம்பாடி குப்பம் கிராமத்தில் 80 வயதான போலி ஆசாமி ஒரு வீட்டில் ஏமாற்ற முயற்சி செய்துள்ளார். போலி சாமியார் என தெரிய வந்ததும் அங்கிருந்த மக்கள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். அப்பொழுது கண்டியாங்குப்பம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட தனலட்சுமி வீட்டார் அங்கு இருந்ததால் உடனே தனலட்சுமி மற்றும் அவரது உறவினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த அவர்கள் தன்னை ஏமாற்றி சென்ற போலி ஆசாமி இவர்தான் என தெரிவித்தார். அங்கு குடியிருந்த மக்கள் அவரை தர்ம அடி கொடுத்ததால் உடலில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை அங்கு வந்த ஊமங்கலம் காவல்துறையினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் இவர் காரைக்குடி பகுதியை சார்ந்தவர் என்பதும் சுமார் 5 பேர் கொண்ட கும்பல் காரில் வந்து ஒருவர் மட்டுமே இறங்கி இதுபோன்று நூதன திரட்டில் ஈடுபட்டு பின்பு காரில் அனைவரும் புறப்பட்டு செல்வார்கள் என விசாரணையில் தெரிய வந்தது. இதேபோன்று விருத்தாச்சலம் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. சோறு அரை பவுனு, தாலி அரை பவுனு, ஒரு குண்டுமணி கூட இது 4 கால் பவுனு, குண்டு கால் பவுனு, செயின் 2 பவுனு. இது வரையும் கணக்கு பண்ணிக்க சாமி. எனக்கு இப்போ என்ன பேச முடியல. சரிம்மா, தான் எடுக்கணும். ரத்தம் கொடுக்கணும், யாரும் பார்க்கலையா? கோவில்பட்டி புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி பங்கேற்று முதற்கட்டமாக 95 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கினார். கோவில்பட்டி புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. புனித சூசையப்பர் ஆலய பங்கு தந்தை அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு முதற்கட்டமாக 95 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார். இந்த நிகழ்வில் துணை வட்டாட்சியர் பெனடிக் ஆசிர், கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி, கோவில்பட்டி கல்வி அலுவலர் மரிய ஜான் பிரிட்டோ, ஆதி திராவிடர் நலன் தனி வட்டாட்சியர் ராஜ்குமார், 35வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஏஞ்சலா, 8வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சுரேஷ், 12வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த உதவி ஆட்சியாளர் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். நம்முடைய மாணவர் நலன் நிலையத்தின் அக்கறை கொண்டு 35வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திருமதி ஏஞ்சலா சின்னத்திரை அவர்கள், சர்க்குலேட்டர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலக்கக்கூடிய மாவட்ட கல்வித்துறை அதிகாரி அவர்களே, கிடைச்சிருக்கு. பள்ளியில் அரசு சார்பாக, அதாவது சில பேர் பணம் கொடுத்து படிக்க போறாங்க, பணம் கொடுத்தே படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, நமக்கு செலவு பண்ணி நம்ம படிக்க வைக்காங்க அரசு செய்யுது. பெற்றோர் மாதிரி அரசு நம்ம
கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க, அப்படி சாமி பின்னாடி வாங்க. விருதாச்சலம் அருகே எடச்சத்தூர் கிராமத்தில் தனியாக கூரை வீட்டில் வசித்து வந்த மாற்றுத்திறனாளியின் வீடு திடீரென தீப்பற்றி எரிந்ததில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மாற்றுத்திறனாளியும் தீயில் சிக்கி உடல் கருகி உயிரிழந்த சம்பவத்தால் கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எட்டச்சத்தூர் கிராமத்தில் 50 வயது மதிக்கத்தக்க மாற்றுத்திறனாளியான அழகேசன் என்பவர் உறவினர்களை விட்டு தனியாக அவரது சொந்த விவசாய நிலத்தில் கூரை வீடு கட்டிக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்த நிலையில் அழகேசன் என்பவரது வீட்டில் விறகு அடுப்பு சமைத்த போது எதிர்பாராத விதமாக திடீரென கூரை வீட்டில் தீப்பற்றி எரிந்ததில் தீ மளமளவென எரிந்ததில் கூரை வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட மாற்றுத்திறனாளி அழகேசன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பிறகு மங்களம்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த மங்களம்பேட்டை காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளி கருகி உயிரிழந்த சம்பவத்தால் அந்த கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். உள்ள எப்ப இது வந்து ஊராட்சி நிர்வாகத்தில் ஊராட்சி வரிப்பணத்தை ஊழல் செய்த தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்காத நிர்வாகத்தை கண்டித்து மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோக்கிலமேடு ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் ஆகியோர் ஊராட்சி வரிப்பணத்தில் செய்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அளித்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இருவரின் காசோலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் மூலம் விசாரணை நடத்தி மாவட்ட நிர்வாகத்திடம் அறிக்கை ஒப்படைத்து பல மாதங்களுக்கு மேலாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து உலக மீனவர் தினத்தில் மீனவர் தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சிபிஐ மாவட்ட செயலாளர் ஜெகதீசன், அகில இந்திய தலைவர் செல்வராஜ், ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சிபிஐ மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், ஏஐடியூசி மாவட்ட பொதுச் செயலாளர் ஜஹாங்கீர், ஏஐடியூசி மாநில செயலாளர் ஆதிமூலம், மாவட்ட செயலாளர் கட்டிட சங்கம் வீராசாமி, சிபிஐ மாவட்ட நிர்வாக குழு முருகன், ஏஐஒய்எஃப் மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன், மாவட்ட தலைவர் சரவணன், செயலாளர் கோக்கிலமேடு கிளை சிவபெருமாள் ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஏடாவில் நடைபெற்றுள்ள இந்த ஊழல் வழக்கு என்பது நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு உண்மையிலேயே அது கண்டிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இது தொடர்பாக தமிழ்நாடு ஏஐடிசி மீனவர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக சந்தித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அண்மையில் மகாபலிபுரத்தில் இயக்கம் நடத்தியிருக்கிறோம். எங்களுக்கு அதிகாரிகள் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டாலும் விசாரணை என்பது முடங்கி கிடக்கிறது. அந்த விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும். அந்த விசாரணை மூலம் துணைத் தலைவரை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பதவிகள் ரத்து செய்யப்பட வேண்டும். அவர்களிடத்தில் அந்த 69 லட்சம் ரூபாயை எடுக்க வேண்டும். இதுதான் முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது முக்கியமாக பிரச்சனையாக இருக்கிறது. ஒருவேளை தமிழக அரசு தமிழ்நாடு மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் முறையாக இதுக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டமாக மீனவர் மக்களின் சார்பில் நாங்கள் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடியை ஒப்படைக்கும் போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். செங்கல்பட்டில் திடீரென ஆய்வு மேற்கொண்டதில் 16 ஆட்டோக்கள் சிறைப்பிடிப்பு மற்றும் 2,58,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் நகர பகுதிகளில் ஏராளமான ஷேர் ஆட்டோக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த மாதம் புதிதாக பொறுப்பேற்ற ஆர்டிஓ இளங்கோவன் தலைமையிலான ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டது.
மேலும் முறையாக வாகனத்திற்குரிய ஆவணங்கள் அனைத்தும் இருக்க வேண்டும் எனவும் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆட்டோவில் குழந்தைகளை ஏற்றி செல்லும் எண்ணிக்கை உட்பட அனைத்தும் ஆலோசனையாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று திடீர் ஆய்வினை RTO இளங்கோவன் தலைமையில் MV ஆய்வாளர் ஜெயலட்சுமி முன்னிலையில் செங்கல்பட்டு நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆனந்தராஜ், துணை காவல் ஆய்வாளர் அஜித்குமார் உள்ளிட்ட பலர் ஆட்டோக்களை சோதனை செய்தனர். இதில் மொத்தம் 31 ஆட்டோக்கள் பிடிபட்ட நிலையில் 11 ஆட்டோக்கள் முழுமையான உரிமம் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டது. மேலும் எஞ்சியுள்ள ஆட்டோக்களுக்கு அபராத தொகையாக 2,58,000 ரூபாய் விதிக்கப்பட்டது. வட்டார போக்குவரத்து அதிகாரியின் இந்த திடீர் ஆய்வினால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலக்கமடைந்துள்ளனர். உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கா மருத்துவமனையில் பொது மக்களுக்காக இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீரங்கா மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் மகாலட்சுமி, மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் மலர்விழி, RSSDI சாப்ட்வேர் மருத்துவர் விஜயகுமார் மற்றும் இந்தியா மருத்துவ சங்கம் டாக்டர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஸ்ரீரங்கா மருத்துவமனையின் உரிமையாளர்கள் டாக்டர் பிச்சுமணி மற்றும் டாக்டர் அனுராதா பிச்சுமணி ஆகியோர் வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து உலக சர்க்கரை நோய் தினத்தை பற்றிய சிறப்பு அம்சங்களை விரிவாக எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து உலக சர்க்கரை நோய் தினத்தில் சிறப்பு மலரை மாவட்ட கல்வி அலுவலர் மகாலட்சுமி முன்னிலையில் முக்கிய பிரமுகர்கள் பெற்றுக் கொண்டனர். எதிர்கால தலைமுறையினருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றிய பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி 5 ஆண்டு திட்டமாக ஆட்சியர் முன்னிலையில் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் சுகாதார இணை இயக்குநருடன் இணைந்து ஸ்ரீரங்கா மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் 3ஆம் ஆண்டாக 2025இல் பள்ளிகளில் சுகாதார குழுக்கள் அமைத்து ஆரோக்கிய செயல்பாடுகள் நிறைவு செய்து செங்கல்பட்டு மாவட்ட பள்ளிகளின் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் சிறப்பு கேடயம் வழங்கி சிறப்பித்தார். ஸ்ரீரங்கா மருத்துவமனையில் நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவர்கள், கெமிஸ்ட் மற்றும் ட்ரகிஸ்ட் அசோசியேஷன் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், நடப்போர் சங்கம், வணிகர் சங்கம், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பரிசோதனைகளை மாவட்ட கல்வி அலுவலர் மகாலட்சுமி துவக்கி வைத்தார். இந்த முகாம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளிலும் நடைபெறுகிறது. சிறப்பம்சமாக ரத்தத்தில் சர்க்கரை, உடல் சமான எடை, கண், கால், பல் பாதிப்புகள், மருத்துவ ஆலோசனை, சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி, சர்க்கரை நோய் பொம்மலாட்டம் நிகழ்ச்சி, மருத்துவருடன் கலந்துரையாடல், இலவச யோகா பயிற்சி, நிறைவாக நன்றியுரை வழங்கி விழா சிறப்பாக நிறைவடைந்தது. Dignitaries and chief guests and our schools college. Fantastic, friendly. Ramakrishna Bhai, Madam, will you order, madam? well school, Ramakrishna, well school.
welcome.